ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாப்பாடு மீந்துருச்சுன்னா அதை வச்சு எப்படி ஒரு ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு, காஞ்ச மிளகாய் ஒன்று நான் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டு கலர் அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வதங்கினா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சாதம் மீதமான சாதத்தை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாதம் தாளித்தது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் வீட்டில் சிம்பிளான டிஷ் செஞ்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சட்டுன்னு வேலையை முடிஞ்சிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.